வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவையின் இதய பகுதியான காந்திபுரம் அருகே உள்ள BKK மேனன் சாலையின் ஓரத்தில் CMC காலனி என்று அழைக்கப்படும் இடத்தில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த நினைக்கும் கோவை மாநகராட்சி ஆணையாளர் திரு சிவகுரு பிரபாகரன் மீது CMC காலனி மக்கள் அடுக்கடுக்கான புகார். தூய்மை பணியாளர்களை ஒருமையில் பேசியதாகவும் மரியாதை குறைவாக நடந்து கொள்வதாகவும் கோவை மாநகராட்சி ஆணையாளர் திரு சிவகுரு பிரபாகரன் மீது குற்றச்சாட்டு. 80 ஆண்டுகளுக்கு மேல் CMC காலனியில் பிரிட்டிஷ் காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் குடிசை வீடு மற்றும் மழை பெய்தால் ஒழுகும் ஓட்டை வீட்டில் வசித்து வரும் தூய்மை பணியாளர்களை தற்போது அகற்ற நினைப்பது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் CMC காலனி மக்கள் முறைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர், கோவை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தற்போது குடியிருந்து வரும் வீடுகளுக்கு அரசு பட்டா வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செய்து வந்தனர். செவிடன் காதில் ஊதிய சங்கை போல ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் 80 ஆண்டுகளுக்கு மேல் CMC காலனியில் வசித்து மனித மலத்தை மனிதனே அல்லும் அவல நிலையில் வாழ்ந்து வரும் தூய்மை பணியாளர்களுக்கு இதே இடத்தில் பட்டா கொடுக்க ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் மறுப்பது ஏன்? 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு இடத்தில் குடிசை போட்டு வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தனது பங்காக பட்டா போட்டு கொடுப்பார்கள். ஆனால் 80 ஆண்டுகளுக்கு மேல் மனித கழிவுகளை அல்லும் மனித புனிதர்களுக்கு ஏன் அதே இடத்தில் பட்டா போட்டு தரக்கூடாது என்ற கேள்வி வெகுஜனங்கள் மனதில் எழுந்துள்ளது. மேலும் CMC காலனியில் வசித்து வரும் மக்கள் ஒன்றிணைந்து நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து வாதாடி வருவதாகவும் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் கூறும் CMC காலனி மக்கள் கடந்த மாதம் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்துக்கு அழைத்த மாநகராட்சி அதிகாரிகள் முன்பு CMC காலனி மக்கள் கலந்தாய்வு செய்யும் கூடத்தில் அமர்ந்திருந்ததாகவும் அங்கு வந்த கோவை மாநகராட்சி ஆணையாளர் திரு சிவகுரு பிரபாகரன் தூய்மை பணி செய்யும் பணியாளர்களை அமர வைத்து பேசுவதா என்று நினைத்ததாகவும் அவர்கள் அனைவரையும் கீழே வரச் சொல்லுங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாது அந்த தூய்மை பணியாளர்கள் கீழே வந்தவுடன் ஒருமையில் பேசியதாகவும் உடனடியாக CMC காலனியை காலி செய்ய வேண்டும் என எச்சரிக்கை விடுத்ததாகவும் CMC காலனி மக்கள் எமது செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். மேலும் நாளை 29/12/2025 அன்று கோவை மாவட்ட ஆட்சியரை CMC காலனி மக்கள் தனித்தனியாக சந்தித்து வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று கேட்டு மனு கொடுக்க தயாராகி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் அனைத்தும் என்று கூறும் ஆட்சியாளர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக நீதிக்காக போராடும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட பட்டா வழங்கி மகிழ்விக்குமா அல்லது பரிதவிக்க வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வணக்கங்க, என் பேர் வானதிங்க. நான் காந்திபுரம் பகுதியில் இருக்க துப்புரவு பணியாளர் குடியிருப்பு பகுதியில் குடியிருந்துட்டு வரோம். எங்கள் முன்னோர்கள் 5 தலைமுறைகளாக இதே பணி செஞ்சு இந்த வீட்டை அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. சரிங்களா, நாங்கள் இங்கே தான் குடியிருந்துட்டுருக்கோம். இப்போ எங்கள் வீட்டை நிரந்தரம் பண்ண சொல்லியும் பட்டா பண்ணி கொடுக்க சொல்லியும் பல முறை அரசுக்கு கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இதுவரையிலும் நடைமுறைக்கு வரலை. இப்படி இருக்கப்போ எங்களுக்கு புதுசாக இப்போ எங்களை ஒரு அச்சுறுத்தல் பண்ணுறாங்க. என்னென்னா மாநகராட்சியிலிருந்து அதிகாரிகள் மூலமாக வீடுகளுக்கு கணக்கெடுக்கிறது, இது போல் உங்களை காலி பண்ண சொல்கிறோம், நோட்டீஸ் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படுத்துகிறாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம். வழக்கு நிலுவையில் இருக்குது இப்போ கரண்ட்டில். இப்படி இருக்கப்போ இப்படியெல்லாம் இவங்க வாய்மொழியாக தான் சொல்கிறாங்க. இது எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக பயமாக இருக்குது. அப்போ எங்கள் சங்கத்தின் மூலமாக நாங்கள் ஒரு இந்த மாதிரி மீட்டிங் போட்டு எங்கள் ஒற்றுமையை சொல்லறதுக்காகவும் சங்கத்தின் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உடன்படுறோம். எங்களுக்கு இங்கே தான் பட்டா போட்டு தரணும், பட்டா பண்ணி எங்கள் வீடுகளை எங்களுக்கே நிரந்தரம் பண்ணி கொடுங்க. எங்கள் முன்னோர்கள் மனித மனத்தை மனிதனே அள்ளின காலத்திலிருந்து இங்கே இருக்கோம். இப்போ புதுசாக நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க. எங்கள் ஒற்றுமையை காட்டி நாங்கள் இங்கே தான் எங்களுக்கு வேணும்.
அக்கா சொல்லுங்கள், நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் காந்திவரத்துலேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் இந்த கோட்ரஸ் வீட்டு 22 கோட்ரஸ் வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து 5 தலைமுறையாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். சரிங்க. எங்களுக்கு வந்து இது பட்டா பண்ணி கொடுக்கணும். நாங்கள் காலி பண்ண மாட்டோங்க. இது வந்து இங்கே கார்ப்பரேஷன்லேருந்து வந்து அதிகாரிகள் எங்களை கணக்கெடுத்துட்டு மிரட்டுறாங்க. நாங்கள் எங்கள் சங்கத்தை பிரகாரம் என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு வந்து சங்கத்து மூலிமா எங்கள் சங்கத்தில் போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் நாங்கள் கேட்போமுங்க. இனி என்ன நீங்கள் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதே இடத்துல எங்களுக்கு இதே வீடுக பட்டா வேணுங்க. நாங்கள் காலி பண்ண மாட்டோங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே குடியிருக்கீங்க? நாங்கள் 5 தலைமுறையாக இருக்கிறோங்க. தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இருக்கிறோமுங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? கார்ப்பரேஷன் நான் வேலைக்கு போகிறது இல்லைங்க. கார்ப்பரேஷன் வேலையிலேருந்து தாங்க. எங்கள் தாத்தாவே கார்ப்பரேஷன் வேலை, எல்லாருமே கார்ப்பரேஷன் வேலையில் தான் இருந்ததுங்க. சரி ஐயா, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? காந்திபுரம் சித்தாபூர்லேருந்து பேசுகிறேங்க. சித்தாபூர் சிஎம்சி காலனியிலேருந்து. சரி. இந்த வீடு பிரச்சனை, எங்களுக்கு வீடு கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு மேலே இருக்குதுங்க. நான் என்னுடைய சர்வீஸே 38 வருஷம். நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ 12 வருஷம் ஆச்சு. சரி. இப்போ எனக்கு வீடு வேணும். இந்த வீடை இருக்கிற வீட்டை எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன வழி இருக்குது? நல்ல வழியை செஞ்சு கொடுங்க. எதனால உங்களை காலி பண்ண சொல்கிறாங்க? எங்களுக்கு இந்த வீடை முடிகிற அளவுக்கு பட்டா பண்ணி கொடுங்க. கிட்டத்தட்ட நாங்களும் 4-5 தலைமுறையாக இருக்கிறோம். எங்களுக்கு வேறு இது வழி இல்லைங்க. எங்களுக்கு சம்பளம் இல்லை. மீறி போனால் இந்த பென்ஷன் மட்டும்தான் வாங்குகிறோம். பென்ஷன் வாங்கி மீறி போனால் 16 ரூபா 15 ரூபா தான் வருது. அதை வச்சு நாங்கள் வெளியே எங்கேயும் போய் எங்கேயும் ஒரு வீடு வாங்க முடியாது. தயவு பண்ணி நல்ல மனிதாபித்தோட எங்களுக்கு ஒவ்வொரு வீடு, அந்த 22 வீட்டுக்காருக்கு ஒரு வீடு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. பட்டா பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. என் பேர் சுமதிங்க. விகேகே மேனன் ரோட்டில் சித்தாபுதூர்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து எங்களோட கோரிக்கை என்னென்னா, நாங்கள் 5 தலைமுறையாக இங்கே குடியிருக்கிறோம். இந்த 5 தலைமுறையாக நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம். இப்போ இந்த பின்னாடி இருக்கிற அந்த குடிசை வீட்டுக்கெல்லாம் இங்கே வீடு தராங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தனால இப்போ மீதம் இருக்கிற எங்கள் 22 வீட்டையும் காலி பண்ண சொல்லி எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அதிகாரிகள் வந்து மரியாதை இல்லாமல் எங்ககிட்ட தரக்குறைவாக பேசுகிறாங்க. சரிங்களா? சரி. நாங்கள் 80 வருஷமாக இருக்கிறோம். எதுக்காக நாங்கள் காலி பண்ணணும்? இத்தனை வருஷம் இருந்ததுக்கு எங்களுக்கு என்ன பயனுன்னு நான் கேட்குறேங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள் அதிகாரிகளை. இங்கே இருக்கிறவங்களாம் என்ன வேலை பார்க்குறாங்கக்கா? முதல்ல எங்கள் அம்மா அப்பா வந்து கார்ப்பரேஷன் ஒர்க்கர். சரிங்களா? கார்ப்பரேஷன் ஒர்க்கர். இங்கே 22 வீட்டுக்காரங்க கார்ப்பரேஷன் ஒர்க்கருக்கு தான் இந்த வீடுகளே அலாட் பண்ணது, கொடுத்தது. இவங்க காலத்தில் கொடுக்கலைங்க. பிரிட்டிஷ் காலத்தில் தான் இந்த வீடுகள் கொடுக்கப்பட்டது. சரிங்க. இப்போதான் வந்து கார்ப்பரேஷன் இது எங்களோடதுன்னு உரிமை கொண்டாடுது. சரிங்களா? அப்போ நாங்கள் 80 வருஷமாக இருந்ததுக்கு எங்களுக்கு என்ன பயனு? நாங்கள் எதுக்கு கவர்மெண்ட்டு தானே சொல்லுதுங்க. 3 வருஷம் ஒரு இடத்துல இருந்தால் அது பட்டாங்கிற மாதிரி, அப்புறம் 80 வருஷமாக இருக்கிற எங்களுக்கு பட்டா வழங்க மறுக்கிறாங்க. இதை நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? யாருக்கிட்ட சொல்கிறது? எங்களோட கோரிக்கை மட்டும் எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட் நிராகரிச்சுட்டே இருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு பார்த்து பட்டா பண்ணி கொடுத்தா கொடுக்கலாம். அவங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லைங்க. அது வேணால் நல்லா எங்களுக்கு தெரியுது. சரிங்களா? அப்புறம் அந்த வீடுகளுக்கு அப்படித்தான் 4,63,080 ரூபா கட்ட சொல்கிறாங்க. நாங்கள் எங்கேருந்து கட்டுவோம்? எல்லாம் ஏழை மக்கள், எங்கேருந்து கட்டுவோம்? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். வீட்டுக்காரங்க? எங்கள் வீட்டுக்காரர் வந்து ப்ரைவேட் வேலை தான், ஒயரிங் வேலை பண்ணிகிட்ருக்காரு. சரி. உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்த இடம் இதுதான்? எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வாழ்ந்த இடம் இதுதாங்க. சரிங்களா? 80 வருஷமாக நாங்கள் இங்கே தான், 80 வருஷமாக 5 தலைமுறையும் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். சரிங்களா? நாங்கள் கேட்குறது நியாயமான கோரிக்கை. சரிங்களா? யாரோட சொத்தையும் நாங்கள் கேட்கலைங்க. நாங்கள் இருந்த இடத்த எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இதையே இந்த கவர்மெண்ட்டு காதில் கூட வாங்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்குறோம்.
எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக வரணும்னு நான் எங்களுக்காக வாதாடுற வழக்கறிஞர்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா நாங்கள் சிஎம்சி காலனிலேருந்து பேசுகிறேங்கண்ணா, சித்தாபுதூர்லேருந்து. சரி. இது மாதிரி சிஎம்சி காலனி 22 வீடு இருக்குங்க. அந்த 22 வீட்டுக்கு சாலைக்கு மட்டும்தான் அலோட் பண்ணியிருக்காங்க. அந்த 22 வீட்டுக்கு வந்து இந்த ஆப்போசிட்டில் வீடு கொடுக்குறதா பேசிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அங்கே போகிறதுக்கு உடன்பாடு இல்லைங்க. அந்த அளவுக்கு 4 லட்சத்து சில்லரை கட்டி போகிற மாதிரி இல்லை. தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் முன்னோர்களாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களோட பேரம் பேத்திக்கு தான் நாங்களும் இதுலேயே தான் வாழ்ந்துட்டோங்க. எங்களுக்கு வந்து இங்கே பட்டா கொடுக்க சொல்லி தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்டுருக்கோங்க. எங்களுக்கு முயற்சி பண்ணி பட்டா பண்ணி கொடுங்க. அண்ணா சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் மணிகண்டன், வி மணிகண்டனா. நான் சித்தாபுதூரில் விகேகே மேனன் ரோடில் சிஎம்சி காலனியில் இருக்கிறேங்க. எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா வாழ்ந்தாலும் இதாங்க. சரிங்களா, எங்களுக்கு இது பட்டா படி கொடுக்க சொல்லி நிறையா கவர்மெண்ட்கிட்ட மனு போட்டுக்கிறேங்க. அவங்களே போயிட்டு இருக்குங்க. ஆப்போசிட்டில் வந்து 112 வீடு அவசியம் பண்ணி கட்டிக்கிறாங்க. எங்களை அங்கே மாற சொல்கிறாங்க. கமிஷனர் மூலிமா வாய் வார்த்தையாக ப்ரெஷர் இருக்குங்க. கொஞ்சம் நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு உடன்பாடு இல்லைங்க. சரிங்களா, நான் எங்களுக்கு இங்கேயே பட்டா பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்கள் 2 கையில் மன அலுவலங்களுக்கு அந்த ஆத்மாங்களுக்கு நல்லா ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் பிரிட்டிஷ்கார காலத்துலேருந்துங்க. நான் இங்கேயே வாழ்ந்துருக்கிறேங்க. அதனால் ஒரு நல்ல முடிவாக நல்ல சொல்யூஷன் கிடைச்சாலும் எங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த காலனி பேரே சிஎம்சி காலனி தாங்க. இந்த காலனியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கார்பரேஷன் வேலைக்கு, எல்லா கார்பரேஷன் வேலை தாங்க. எல்லாமே கார்பரேஷன் வேலை தாங்க. எல்லாம் மனமல தொழில் எழுதாங்க. ஃபஸ்ட்டு இருந்தாங்க, இப்போ தான் அது கார்பரேஷன். அதனால் உங்களுக்கு வந்து தனி வீடு வேண்டாம். தனி வீடு கேட்டாலே எங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. தாழ்த்தப்பட்ட சமூகம் இங்கேயும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க சார். அதனால எங்களுக்கு இங்கே பட்டாயம் பண்ண கொடுத்து பரவாயில்லைங்க கொஞ்சம். எங்கள் தாழ்த்தப்பட்டு எங்கேயும் போனாலும் அவ்வளோ ஏற்றுக்க மாட்டாங்க எங்களுக்கு. அதனால் எங்களை கூட்டத்தோடு கூப்பிட்டு இங்கேயே எங்களுக்கு கொடுத்தா கூட சந்தோஷங்க. எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுத்து சந்தோஷங்க. அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல முடிவு வந்த பரவாயில்லைங்க. அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு போக முடியாது உங்களால்? எங்க முடியாது சார். 4 லட்சம் ரூபாய் கட்ட சொல்கிறாங்க சார். போகிறது நமக்கு வந்து டெய்லி வேஜஸ் தானுங்க. சரி. அதனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கட்ட முடியாதுங்க. கட்டி அங்கே போக முடியாதுங்க சார். அதனால் தனி பட்டா தான் வேணுங்கிறீங்க? ஆமாங்க, தனி பட்டா வேணுங்க. ஏன்னா எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்து இடங்குது. வேறு எங்களுக்கு வேணும். பட்டாவை கொடுத்தாங்க கொஞ்சம். அதை சொல்லுங்கள். எங்களுக்கு நாங்கள் குவார்டர்ஸில் இருக்கிறோங்க, முனிசிபாலிட்டி குவார்டர்ஸு. எங்களுக்கு இது பட்டா பண்ணி கொடுக்கணுங்க. ரொம்ப நாளாக நாங்கள்லாம் 73லேருந்து நாங்கள்லாம் இங்கே குடியிருந்து 2 கையில் நாங்கள்லாம் வலிச்சுவீங்க. சரிங்க. ரொம்ப அசிங்கத்தை எல்லாம் வலிச்சு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் கொடுத்த சம்பளம் எங்களுக்கு வீடு வாங்கவா வாசல் வாங்கவா எங்களுக்கு பணம் பத்தலைங்க. வாங்குகிற சம்பளம் எங்கள் குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறதா, நாங்கள் சோறு திங்கிறதா, வளர்த்துறதா ஒன்றுமே பண்ண முடியலைங்க. எங்களுக்கு தயவு பண்ணி எங்களுக்கு இந்த குவார்டர்ஸு கொஞ்சம் சொந்தம் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு வெளியெல்லாம் எங்கேயும் போய் நாங்கள் வாங்க முடியாதுங்க. எங்கள் நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நாங்கள்லாம் இருக்கிறோம். நோவு நொடி எல்லாத்துக்குமே இந்த பென்ஷனை வாங்கி நாங்கள்லாம் என்ன பண்ண முடியுங்க? ஒன்றுமே பண்ண முடியல. தயவு பண்ணி எங்களுக்கு இந்த குவார்டர்ஸ் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சொந்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். உங்களுக்கு குடியிருக்கிற வீடு பட்டா பண்ணி எங்களுக்கு கொடுங்க. அந்த 70லேருந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்கள் அம்மா தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் இந்த குவார்டர்ஸில் தான் உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். பேசலாம். என் பேர் ராமசாமிங்க. நான் தூய்மை பணியாளர், குடியிருப்போர் காலனியில் வசிக்கிறோம். எங்கள் பரம்பரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 வருஷமாக இந்த காலனியில் நாங்கள் குடியிருந்துட்டுருக்குறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க இங்கே தான் எல்லாமே தலைமுறையாக இருந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலையிலே இந்த கார்ப்பரேஷன்லேருந்து இன்றைக்கி வந்து எங்களை வந்து காலி பண்ண சொல்லியும் எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தர விதமாக எங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு உரிமை இருக்குது அங்கே அப்படிங்கிற அந்த ஒரு இதில் நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி.
நீங்கள் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் மனைவி என்ன வேலை பார்க்குறாங்க? எங்கள் ஒய்ஃப் வந்து கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம். என்ன பணி செய்கிறாங்க? தூய்மை பணியாளர் பணி செஞ்சிட்ருக்குறாங்க. எவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறாங்க? அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷமாக தூய்மை பணியாளர் பணியை செஞ்சிட்ருக்குறாங்க. எங்கள் தாத்தா செஞ்சுருக்குறாங்க, எங்கள் அப்பா செஞ்சார். இப்போ வந்து எங்கள் தலைமுறையும் அதே பணி தான் செஞ்சிட்ருக்குது. அம்மா செஞ்சாங்க. எங்கள் வயிற்றில் அடிக்காமல் இங்கே இருக்கிற மக்களுக்கு இங்கேயே பட்டா போட்டு கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து நன்றியுள்ள ஒரு விசுவாசமாக மக்களாக இருப்போம். அதனால் அரசாங்கம் கண்டிப்பாக இதே இடத்துல எங்களுக்கு பட்டா போட்டு வழங்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். என் பேர் முருகேசன், தூய்மை பணியாளர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய தலைவர், சித்தாபுதூர், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மாநகராட்சி 67வது வார்டில் தூய்மை பணியாளர் குடியிருப்போர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேங்க. இந்த குடியிருப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா 4 தலைமுறையாக வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னோம்னா, எங்கள் தாத்தா வந்து 1942 சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி, சுதந்திரம் வந்து 1947 சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் எங்கள் தாத்தா வேலைக்கு சேர்ந்தது டேட் வந்து 42 வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். வேலைக்கு சேர்ந்து அதனுடைய வாரிசு அடிப்படையில் அம்மா வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அம்மா வந்து 1981 வேலைக்கு சேர்ந்தாங்க. இவங்க செஞ்சக்கூடிய வேலைகளை பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த இடம் பூராமே வந்து புல்லுக்காடாக இருந்தது. இங்கே ஜனங்க வந்து யாரும் வரமாட்டாங்க. அப்போ கொண்டு வந்து நகராட்சியாக இருக்கிறப்ப கொண்டு வந்து இங்கே மக்களை வந்து இந்த தூய்மை பணி வந்து செய்ய வச்சாங்க. அது தூய்மை பணின்னா இப்போ இருக்கிற பணி கிடையாது. மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய வேலையை தான் அவங்க வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ சம்பளமெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 1 அணா 2 அணா 3 அணா இந்த மாதிரி தான் சம்பளமே கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசி 73 ரூபா வரைக்கும் சம்பளம் வந்ததுங்க. இன்றைக்கி தான் வந்து மாற்றமாக இருக்குது. அப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜனங்க வந்து பயன்பாட்டுக்கு இல்லாத இடமா இருந்தது. பக்கத்தால் வந்து சிறைச்சாலை இருந்ததுங்க. இந்த சிறைச்சாலையில் பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நபர்கள் பார்த்தோம்னா தூக்கில் போடுவாங்க. தூக்கில் போடுற விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க தூக்கில் போடுறப்போ அவங்க அலற சத்தம், அந்த சத்தமெல்லாம் இங்கே வந்து கேட்பாங்க. அச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காலையில் மஸ்டூலுக்கு போகணுமுன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் சத்தம் போடுவாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் காலையில் 5 மணிக்கு சத்தம் போட்டாங்கன்னா 2வது வீட்டுக்கு தகவல் வரும். 2வது வீட்டில் 3வது வீட்டுக்கு, 4வது வீட்டுக்கு, 5வது வீட்டுக்கு, கடைசிக்கு 22வது வீட்டு வரைக்கும் வரும். எல்லாம் ஒன்றா தான் வெளியே போவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புல்லுக்காடா, 2வது வந்து விஷ சந்துகள் இருக்கக்கூடிய இடமா இருந்தது. அப்படி இருந்த இடத்துல இவங்க எல்லாமே எங்கள் முன்னோர்கள் வந்து ஒரு 4 தலைமுறையாக வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறப்போ, மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கிறப்போ இந்த குடியிருப்புகள் தூய்மை பணியாளருடைய குடியிருப்புகளை வந்து சொந்தமடிக்க சொல்லி மாமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மதிப்புக்குரிய மறைந்த மேயர் மலரவன் இருந்தாருங்க. அவர் வந்து உடனடியாக வந்து மாமன்றத்தில் தீர்மானம் போட்டு சிஎம்க்கு அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சு இது ஒரு ஆர்டர் போட சொல்லி விலை நிர்ணயம் பண்ணி சொல்லி இவங்களை கொடுக்க சொன்னாங்க. ஆனால் வரக்கூடிய அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு இந்த மக்களுக்கு வந்து இது கொடுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாருமே கிடப்பில் போட்டாங்க. அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனர்னாலும் சரி, டெப்டி கமிஷனர்னாலும் சரி, ஏஎன்னாலும் சரி, ஜேஎன்னாலும் சரி வந்து 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. இதனுடைய வரலாறு வந்து இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தால் வந்து ஒரு 112 வீடு வந்து கட்டியிருக்கிறதா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மூலமாக வீடுகள் கட்டியிருக்கிறனால வந்து நீங்கள் இதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி எங்களை வந்து மக்களை வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் வந்து மறைமுகமாக ஃபோனை பண்ணி நீங்கள் அங்கே வாங்க பேசணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன சொல்லிட்டிங்கன்னா தெற்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் சந்திக்கிறதுக்கான ஒரு ஆய்வு ஹால் இருக்குதுங்க. அந்த ஹாலில் தான் உட்கார வச்சாங்க. ஆணையாளர் இப்போ இருக்கிற ஆணையாளர் இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் அங்கே உட்கார வைக்க வேண்டாம், எல்லாத்தையும் வெளியே வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு ஒருமையில் பேசி எல்லாத்தையும் துரத்தி விட்டுருக்குறாருங்க. இதெல்லாம் நியாயமா
அப்படி ஏன்னா கமிஷனருக்கு வந்து இப்போ இருக்கிற ஆணையாளருக்கு வந்து எங்களுடைய வேதனை வழி வந்து அவருக்கு தெரியாது. நான் எத்தனை விஷயம் மனிதனுடைய மனத்தையே அள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார். அப்போ இவர் பிறந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியாது, அப்போ இவர் வேலையில் இருந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. இவர் யாரோ சில பேருக்கு சொல்கிறத வச்சு எங்களை வந்து கொடுமைப்படுத்துறதுக்குண்டான விஷயம் வந்து அவரை வந்து நடவடிக்கை எடுக்கிறார். இது வந்து ஆணையாளர்னாலும் சரி, அதுக்கு மேலே இருக்கிற ஆட்சியாளர்னாலும் சரி, இது கவனம் கொடுத்து எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு இதே இடத்துல வந்து பட்டா வேணும்னு சொல்லி நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறோம். இப்போ வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்குது. அதனால் வந்து ஆணையாளர் வந்து சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக எங்களை வந்து வெளியேற்றணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து மேலடுத்த அதிகாரி வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எங்கள் சங்கத்தினுடைய சார்பாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். அதனால் எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த 4 தலைமுறையில் வேலை செஞ்சுருக்கிற வாரிசுகளுக்கு வந்து இதே இடத்துல வந்து எங்களுக்கு பட்டா கொடுத்து எங்களை வாழ வைக்கணும். இதே இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும். இந்த 3 தலைமுறைக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஒதுக்கப்பட்ட இடத்த வந்து எங்களுக்கே கொடுக்கணும்னு சொல்லி மீண்டும் நான் ஆணையாளர்கிட்டையும் கேட்டுக்கிறேங்க, மாவட்ட ஆட்சியாளர் அவர்கிட்டையும் கேட்டுக்கிறேங்க, தமிழக முதலமைச்சர் அவர்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன். தயவு கூர்ந்து எங்களுக்கு இந்த இடத்துல பட்டா வழங்க வேணும்னு சொல்லி உங்களை வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.